ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீட் கோடில் 76 மினிமம் விண்டோ சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹார்ட் லெவலான ப்ராப்ளம் தான். ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடிங் விண்டோ ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைடிங் விண்டோனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ரைட்டில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ரைட்டில் நம்ம ஒரு கேரக்டர் ஆட் பண்ணோன்னா அதே டைமில் லெஃப்ட்டில் ஒரு கேரக்டர் நம்ம விட்டுருவோம். அதாவது சேம் லென்த்தை விண்டோவாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம் தெரியுமா. ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீவியஸாக நிறைய ப்ராப்ளம் ஸ்லைடிங் விண்டோ ரிலேட்டடில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இங்கே ஸ்லைடிங் விண்டோவோட சேர்த்து ஃப்ரீக்வன்சி அரேவையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அரேனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டீன்னு ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 3 கேரக்டர்ஸ் இருக்கா? ஏபிசின்னு இருக்கா? ஸோ என்னோடய ஃப்ரீக்வன்சி அரேல என்ன ஸ்டோர் ஆகும்னா, அரே ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் ஆகும், அரே ஆஃப் பி ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் ஆகும், அரே ஆஃப் சி ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஒரு கேரக்டர்லையும் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரிங்க்கு நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்தோம்னா ஏல வந்து 2 கேரக்டர் இருக்கா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு வரும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி ஈக்குவல் டு 2ன்னு வரும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் சி ஈக்குவல் டு 2ன்னு வரும். அதே மாதிரி இக்கு 2 வரும், டிக்கு வந்து 2 வரும், ஓக்கு 2 வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி எடுக்கும்போது எத்தனை கேரக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கோ அதை வந்து கவுண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி அரேங்கிறது. இந்த 2 கான்செப்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த மினிமம் விண்டோ சப்ஸ்ட்ரிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிட்டீங்க. இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்ட்ரிங் என்னது, எஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அடுத்து டீன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கு டீங்கிற ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும்போது ஆர்டர் ஏதாவது மெயின்டைன் பண்ணி தான் செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ஏபிசின்னு கண்டினியூஸாக நமக்கு வர தேவையில்லை. இந்த ஏங்கிற கேரக்டர் இதில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் போதும், பிங்கிற கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் போதும், சிங்கிற கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கே ப்ரோ, ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் சப்ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. மினிமம் விண்டோ சப்ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஏடிஓபிஇசிங்கிறத ஃபஸ்ட் ஆன்சராகவே நம்ம கிடச்சிடும் செக் பண்ணும்போது. அப்போ அதுதானே ப்ரோ ரிட்டர்ன் பண்ணோம். ஏன் நமக்கு லாஸ்ட்டில் உள்ளது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மினிமம்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணும்போது மினிமம் லென்த் உள்ள சப்ஸ்ட்ரிங் எது கிடைக்குதோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அவங்க வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, டூப்ளிகேட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே இன்னொரு ஏ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஏவும் நம்ம செக் பண்ணும்போது இதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம லாஜிக் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ் கேஸ் எழுதுறேன். என்ன பேஸ் கேஸ் அப்படின்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க, இஃப் there is no such a substring return empty string அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சப்ஸ்ட்ரிங்கே இல்லைன்னா எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதோட சேர்த்து இன்னொரு லாஜிக்கையும் ஆட் பண்ணுறேன். என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போது இந்த டீங்கிற ஸ்ட்ரிங்கு எஸ்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணுமா. சப்போஸ் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரையும் எஸ் பெருசாக இருக்குது, டீங்கிற லென்த் வந்து சின்னதாக இருக்கா. சப்போஸ் இந்த டீங்கிற லென்த் பெருசாக இருந்து எஸ்ங்கிறது சின்னதாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாஜிக். இஃப் s dot length gth length less than t dot length இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். எம்டி ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது தான். ஓகேவா. இப்போ நம்ம பேஸ் கேஸ் எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டீல கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த கேரக்டரோட ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு நான் ஃப்ரீக்வன்சினே ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு அதில் வந்து நான் நம்பர்ஸ் தானே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரீக்வன்சிக்கு எஃப்ஆர்இக்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு அரே, நியூ இன்ட்டு. இப்போ எனக்கு எவ்வளோ லென்த் ப்ரோ இது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டீயில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை லென்த்து தான் இது இருக்கணும். ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட் அப்ரோச். ஆனால் இப்போது சப்போஸ் டீயில் வந்து எனக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் 4 லென்த் வச்சுக்கணுமா. ஆனால் நம்ம யூனிக் எடுக்கும்போது 3 தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக 128 அப்படிங்கிற ஆஸ்கி ஃப்ரீக்வன்சியை கொடுக்குறேன். ஓகேவா. நான் ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் இங்கே செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால 128ங்கிற ஆஸ்கி ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு அரே டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீக்வன்சி எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. நம்ம இந்த டீ இருக்குல்ல, இந்த டீயை கேரக்டர் அரேவாக மாற்றிட்டு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு இஃப் கிரியேட் பண்ணிவிட்டு, இஃப்பில் கேர் ஆஃப் சி சாரி இஃப் இல்லை ஃபார். நம்ம ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கேரக்டரையும் நம்ம எடுக்கணும்ல. ஸோ அதை நான் என்ன அதனால் ஒரு ஃபார் எடுத்துக்கிறேன். ஃபாரில் கேர் ஆஃப் சி அப்படின்னு போட்டு
இந்த டீயில் இருக்கிறது எல்லாத்தையுமே கேரக்டர் அரேவாக மாற்றிக்கிறேன். 2 கேர் அரேவாக போட்டு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கேர் அரேயில் சிஏ கேப்ஸ் கேர் அரே. ஓகேவா? இப்போது ஃப்ரீக்வன்சியை ஆட்டோமேட்டிக்காக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் எந்த கேரக்டருக்கு இங்கே சீன் நம்ம எடுத்துருக்கோமா, இந்த சீங்கிற கேரக்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக ++ போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு ஸ்டெப்பில் நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா, இன்னும் 2 ஃபார் லூப் போட்டுட்டு இதில் ஒரு கேரக்டர் எடுத்து மிச்சம் இருக்க ரிமைனிங் கேரக்டர்ஸோட செக் பண்ணி அதோட கவுண்ட்டை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டே வரலாம். அப்படியும் போடலாம், இந்த மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிம்பிள் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து 2 ஃபார் லூப் எழுதிட்டு ஒரு கேரக்டர் எடுத்து செக் பண்ணுறதாலும் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லாஜிக் எழுதியாச்சு ஃப்ரீக்வன்சி அரே. நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்லைடிங் விண்டோவுக்கு மூவ் ஆகணுமா, ஸ்லைடிங் விண்டோவையும் சேர்த்து தானே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 கேரக்டர் வந்து 4 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள்னா லெஃப்ட்டு, 5 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ரைட்டுன்னு, லெஃப்ட்டுக்கு வந்து இனிஷியலாக 0 கொடுக்குறேன், கமா ரைட்டுன்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட்டும் இனிஷியலாக எனக்கு 0 தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு நீடட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீடட் நான் சொல்கிறேன், நீடட் ஈக்குவல் டு t.length. ஓகேவா? இப்போ நீடடில் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா, டீயில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டரை நான் நீடடில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அத்தனை கேரக்டரையும் தான் என்னோட எஸ்ஸுங்கிற மொத்த ஸ்ட்ரிங்கில் நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் டீயில் நீடடில் டீயோட லென்த் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த டூப்ளிகேட் கேரக்டரையும் சேர்த்து தான் இங்கே செக் பண்ண போகிறோம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம டூப்ளிகேட்டையும் சேர்த்து தான் செக் பண்ண போகிறோம். அதனால் நீடடை வந்து நான் t.length அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லைடிங் விண்டோக்கு இன்ட்டு மினிமம் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால START ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, இனிஷியலாக 0ன்னு கொடுக்குறேன். அடுத்தது மினிமம் லென்த்து நான் என்ன கொடுக்குறேன்னா, மேக்ஸ் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். மினிமம் எவ்வளோ லென்த் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஓவராலாக இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இன்டீஜர் டாட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 4 கேரக்டரையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடிங், அதாவது நம்ம செக் பண்ணி இதில் இருக்கா அப்படிங்கிறத லாஜிக் செக் பண்ணணும்ல. இப்போ டீலேருந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறேன், அந்த கேரக்டர் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கா நான் செக் பண்ணணும்ல. ஸோ அந்த லாஜிக் எழுத போகிறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஒயில் லூப் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒயில் ரைட் லெஸ் தென் s.length. அதாவது ரைட்டில் ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதாவது இங்கே இனிஷியலாக இப்போ 0ன்னு இருக்குது. சப்போஸ் நான் இதை வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அந்த இன்க்ரீஸ் அதாவது ரைட்டோட வேல்யூ எஸ்ஸோட லென்த்தை விட சின்னதாக இருக்க வரையும் இந்த லூப் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஒயில் லூப் எழுதுறேன். அப்போது எனக்கு எல்லா கேரக்டரையும் நான் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒயில் லூப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கேரக்டரை தனியாக பிரித்து எடுத்து தான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த கேரக்டரை நான் எப்படி பிரித்து எடுக்க போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஃபஸ்ட்டு கேர்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் 6ன்னு கொடுத்துக்கிறேன். 6 s.care@i, அதாவது எஸ்ங்கிற கேரக்டர்லேருந்து ஒரு லெட்டரை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். அதோட இண்டெக்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே இனிஷியலாக ரைட்டில் தானே 0ன்னு இருக்குது. ஸோ அந்த 0ங்கிறத இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? RIGH. இந்த லெஃப்ட் வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ரைட்டை மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து ஒரு லாஜிக் எழுதுறேன். என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, if frequency of 6, அதாவது frequency of இந்த 6 greater than 0 இருந்துச்சுன்னா நீடடில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன ப்ரோ, இந்த லாஜிக் எப்படி ப்ரோ, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன். இப்போது எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கே நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது ரைட்டோட வேல்யூ 0ன்னு இருக்கா. ஸோ இந்த ஏங்கிற கேரக்டரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த ஏங்கிற கேரக்டரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 6ல் வந்து கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா நீடடில் மைனஸ் பண்ணிக்கிறேன்னா. ஸோ இப்போது ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 6 என்னது, எனக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0 வந்து என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏன்னு இருக்குமா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏல வந்து ஆல்ரெடி எனக்கு 1ங்கிற கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 1ங்கிற கேரக்டர் வந்து 0 விட அதிகமாக. ஸோ அதிகமானோன்னே நீடடை ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேன். நீடடில் ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கும், இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரையும் 3ன்னு இருக்கும். ஸோ 3 - 1 2ன்னு ஆயிரும். நான் இப்போ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லாஸ்ட்டாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது இதான் மைனஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் விண்டோவில் அந்த கேரக்டரை இன்க்ளூட் பண்ணல. இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்த கேரக்டர் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டரும் எனக்கு தேவை. ஸோ அதனால் அந்த விண்டோவில் அதை இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆரை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆறு மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது எனக்கு ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏல வந்து ஒன்றுன்னு இருக்குது. அந்த ஒன்று மைனஸ் ஆகிக்கோ, 0 ஆக்கிடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 0 ஆகிடுச்சு. 0 ஆனதுக்கப்புறமா இந்த ரைட் சைடில் ஒரு கேரக்டர் நான் மூவ் பண்ணுறேன். ஏன்னு ஒரு கேரக்டர் எடுத்து இல்லை 0 இனிஷியலா, எனக்கு அடுத்த கேரக்டருக்கு போ, டிங்கிற கேரக்டருக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரை மூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லாஜிக். இப்போ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டராக அந்த கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது நீடரில் மைனஸ் பண்ணிட்டே வந்துடுறேன். ஸோ இது நான் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ எனக்கு நீடரில் ஒவ்வொன்றா நீங்கள் மைனஸ் பண்ணிட்டே வரீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 3ங்கிற லென்த் இருக்குது. சப்போஸ் அது 0 ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதாவது நீங்கள் எல்லா கேரக்டரையும் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லாஜிக்கில் நான் எல்லா கேரக்டரையும் ஃபைன் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நான் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? நான் ஃபைன் பண்ண கேரக்டர் இருக்க ஸ்ட்ரிங்கு மினிமம் விண்டோவான்னு செக் பண்ணணுமா? ஸோ அதுக்கான லாஜிக் நான் நெக்ஸ்ட் எழுதணுமா? ஸோ நான் அதுக்கு இங்கே என்ன எழுதுறேன்னா, எப்போ எனக்கு நீடட் வந்து 0 ஆகுதோ அப்போ தான் எனக்கு இந்த லாஜிக் ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன எழுதுறேன்னா, while needed = 0 ஆகும்போது இந்த லாஜிக் ஒர்க் ஆகணும். இப்போது இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போது நீடட் வந்து 0 ஆனதுக்கு அப்புறம், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த லாஜிக்குள்ளே ஒர்க் ஆயிரும். ஆனால் எனக்கு இதோட செக்கிங் நின்றக்கூடாது. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர் வரையும் போகணும்ல. ஸோ அதுக்கான லாஜிக்கையும் இந்த நீடட்குள்ளே தான் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இஃப் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு லாஜிக்காக மினிமம் விண்டோவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது ரைட் மைனஸ் லெஃப்ட்டு. ரைட்டில் எனக்கு என்னவா இருக்கும்? ஒன்றா இங்கே நான் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். அந்த ரைட் மைனஸ் லெஃப்ட்டு மினிமம் லென்த்தாக இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தென் மின் லென்த்தாக இருந்துச்சுன்னா, மின் லென்த்தில் எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு லாஜிக்கில் இதோட லென்த்து தான் வருமா? ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட் அப்படிங்கும்போது ஏல வந்து 0 1 2 3 4 5. ஆனால் நமக்கு இங்கே என்னவா இருக்கும்? லென்த்து செக் பண்ணும்போது 6ன்னு வருமா? ஸோ 6 மைனஸ் இனிஷியல் கேரக்டர் என்னது? லெஃப்ட்டில் எனக்கு என்னவா இருக்குது? 0ன்னு இருக்கா? ஸோ 6 மைனஸ் 0ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே மினிமம் லென்த்துக்கு எனக்கு என்னவா வரும்னா 6ன்னு வரும். ஸோ நான் அந்த மினிமம் லென்த்தை இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது மென்லென் ஈக்குவல் டு இங்கே எனக்கு என்ன வேல்யூ வருதோ, அதாவது மினிமம் லென்த்தோட எனக்கு சின்னதாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. கிடச்சதுனால தான் இந்த லாஜிக்கை அப்டேட் பண்ணணுன்னே வரேன். அந்த லாஜிக்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அதாவது மினிமம் லென்த்தில் எனக்கு என்ன வருதோ அதை இங்கே ஸ்டோர் பண்ணிடுறேன். ரைட் மைனஸ் லெஃப்ட்டில் எனக்கு என்ன வருதோ அதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு லெஃப்ட் இங்கே இருக்கா? ஸோ லெஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்ல, அடுத்த வேல்யூ எனக்கு மூவ் ஆகணும்ல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷனை ஃபைன் பண்ணி வச்சுட்டீங்க, எந்த விண்டோக்குள்ளே டி ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது. இப்போ நீங்கள் மினிமம் லென்த்துக்கான லாஜிக் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தடுத்த கேரக்டர் மூவ் ஆகிட்டே போயிட்டுருங்க. லாஜிக் ஃபைன் பண்ணதோட நிப்பாட்டிடாதீங்க. அப்படிங்கிறதுக்காக மினிமம் ஸ்டார்ட்டுங்கிறத நான் இங்கே போட்டுறேன். ஸ்டார்ட்டில் எனக்கு என்ன கொடுக்குறேன்னா லெஃப்ட்டுங்கிற வேல்யூ கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு மினிமம் லென்த் உள்ள ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேர் எல்லுன்னு கொடுத்துட்டு எஸ் டாட் கேர் அட் ஐயில் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? எஸ் டாட் கேர் அட்டு ஐ, அதாவது ஐன்னு கொடுக்காம லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சியில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எல் எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் அடுத்த கேரக்டர்லேருந்து ஆட் பண்ணும்போது இந்த எல்லில் என்ன கேரக்டர் இருக்கோ அதோட ஃப்ரீக்வன்சியில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஏங்கிற கேரக்டர் 0வா? ஸோ இந்த 0வை மின்னு ஸ்டார்ட்டில் ஆல்ரெடி நான் லெஃப்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு எல்லாமே ப்ரீவியஸாக பண்ணது எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். எனக்கு எந்த வேல்யூவும் கிடைக்கலன்னா ப்ரீவியஸாக எனக்கு பண்ணது தான் ரிட்டன் ஆக போகுது. சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த வேல்யூ தானே நான் ரிட்டன் பண்ணோம். அதுக்காக இந்த எஸ் டாட் கேர் அட் லெஃப்ட், அதாவது இந்த எல்லுங்கிறதுல ஆல்ரெடி நான் மைனஸ் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? இங்கே நான் ரைட் சைடு எடுக்கும்போது ஏ வந்து 0 ஆக்கி வச்சுருந்தேன்ல, இங்கே செக் பண்ணும்போது அந்த இதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த லாஜிக் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக இங்கே மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு கேரக்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்?
ஆல்ரெடி நீங்கள் என்ன லாஜிக் இங்கே யூஸ் பண்ணீங்க, நீடடை மைனஸ் பண்ணீங்களா, ஸோ அந்த நீடடை மறுபடியும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான். இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆருக்கு பதிலாக எல்லு கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் நீடடை இன்க்ரீஸ் பண்ணிக்கன்னு கொடுக்குறேன். ஸோ அதே சேம் லாஜிக்கை இங்கே அப்படியே போடுறேன். ஓகேவா? சேம் இங்கே ஆருக்கு பதிலாக எல்லு இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு இந்த ஸ்டெப்பில் ஒரு தடவை நீடடோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லூப் இப்படியே பிரேக் ஆயிருமா, பிரேக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் போய் செக் பண்ணுமா, ஸோ செக் பண்ணிகிட்டே வரும்போது அடுத்தடுத்த கேரக்டர் மூவ் ஆகிட்டே வருமா, அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிங் ஃபைன் பண்ணுற வரையும் இது மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த லாஜிக் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ லாஜிக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுமா, எனக்கு வந்து நீங்கள் மினிமம் எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க, மினிமம் ஸ்டார்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க, மினிமம் லென்த் எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க, இது எல்லாமே எனக்கு இருக்குது. இப்போ ஆனால் எனக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சப்ஸ்ட்ரிங்காக தானே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கான லாஜிக் எழுதணும். அந்த லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு லாஜிக் எழுதுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எனக்கு இங்கே ஒரு வேல்யூ எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா, இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, இந்த மேக்ஸுங்கிற வேல்யூ ரீச்சே ஆகலை, அதாவது சேமாகவே இருக்குது, இந்த மினிமம் லென்த்தோட வேல்யூ மாறவே இல்லை அப்படின்னா இப்போ இங்கே 6ன்னு நமக்கு மாறி இருக்கும் இந்த லாஜிக் பொறுத்த வரையும். ஸோ நம்ம இப்போ வேறு ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம்க்கு வந்து மாறாதா, ஸோ இது வந்து இதுக்கான லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட்டே எழுதிட்டோம், கிரேட்டர் தானே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ மாறவே இல்லை அப்படின்னு பெரிய பெரிய இன்புட்ஸ் வரும்போது மாறவே இல்லையான்னு செக் பண்ணோம்ல. ஸோ அந்த மாறவே இல்லைன்னா அப்போவும் நம்ம எம்டி ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது மென் லென்த்து டபுள் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவாகவே இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். ரிட்டர்ன் எம்டி ஸ்ட்ரிங். நான் ஒரு தடவை எக்ஸாம்பிளோட மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா இது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், டாப் 100க்குள்ளே இது இருக்குது. ஸோ நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுமா, ஸோ இங்கே ரிட்டர்னுக்கான லாஜிக் எழுதிடுறேன். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், எஸ்ல இருக்க சப்ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். எங்கே ப்ரோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லாஜிக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல மினிமம் ஸ்டார்ட் எது அப்படின்னு. ஸோ அந்த மினிமம் ஸ்டார்ட் தான் மின் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எங்கே ப்ரோ இது முடியும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் ஸ்டார்ட்டோட சேர்த்து ப்ளஸ் இந்த மினிமம் லென்த்து. இப்போது மினிமம் ஸ்டார்ட் வந்து எனக்கு 0ல் ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மினிமம் ஸ்டார்ட்டே வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குதுல்ல, அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதோட சேர்த்து இந்த மினிமம் லென்த்தோட வேல்யூவை நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மின் ஸ்டார்ட் ப்ளஸ் மின் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். என்ன கண்டிஷன், எஸ்ஸோட லென்த்து டியோட லென்த்தை விட சின்னதாக இருக்கான்னு பார்க்கும். இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அரே வந்து ஸ்டோர் பண்ணுமா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அரே ஸ்டோர் பண்ணுற லாஜிக்கை அப்படியே நான் இங்கே எழுதிடுறேன். ஃப்ரீக்வன்சின்னு ஃப்ரீக்வன்சி அரேயில் எப்படி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஏ ஆஃப் டபுள் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சேம் பிக்கும் வேல்யூ ஸ்டோர் ஆகும் 1ன்னு, சிக்கும் வேல்யூ ஸ்டோர் ஆகும் 1ன்னு. சப்போஸ் இங்கே நமக்கு வேறு கேரக்டர்ஸ் வராத வரையும், இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் ஏபிசி அப்படிங்கிற 3 லெட்டர்ஸ் தான் இருக்கிறதுனால 3 லெட்டர்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சியும் இந்த மெத்தடில் லாஜிக்கில் ஸ்டோர் ஆகிட்டு இங்கே ஸ்டோர் ஆகிரும். ஸோ நான் இதையுமே ஏன்னு மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, ஏபிசி ஈக்குவல் டு 1 1 1 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த லாஜிக் முடிஞ்சிருச்சு, நான் செக் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த இது எல்லாமே டிக்ளேர் பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டோட வேல்யூவை நான் லெஃப்ட்டை வந்து எல்இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல் வந்து நான் கீழே மறுபடியும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் வந்து 0ன்னு இருக்குது, ரைட்டு வந்து எனக்கு இதுவும் 0ன்னு தான் இருக்குது, ரெண்டுமே 0ல் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடுத்தது நீடட் கேரக்டரு டி டாட் லென்த்தா. இப்போ எனக்கு டீயில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, ஏபிசின்னு இருக்குது. ஸோ என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். டி டாட் லென்த்தோட வேல்யூ 3, அதனால் 3ங்கிறது எனக்கு ஸ்டோர் ஆயிரும். மினிமம் ஸ்டார்ட் வந்து எனக்கு என்னவா கொடுத்துருக்கேன், 0ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது லென்த் வந்து எனக்கு என்னவா கொடுத்துருக்கேன், மினிமம் லென்த்து
இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ நான் இதை வந்து அப்படியே எழுதிடுறேன். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ ஓகேவா. ஸோ மினிமம் லென்த் வந்து எனக்கு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த லாஜிக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுற லாஜிக் வரணுமா. இப்போது ரைட்டில் எனக்கு என்னவா இருக்குது, இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, நான் தனியாகவே எடுத்து எழுதிடுறேன். இது லென்த்தை நான் வந்து மேக்ஸ்ன்னு மட்டும் சும்மா போட்டு வச்சுக்கிறேன். இதில் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து நான் மேக்ஸ்ன்னு மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வைல் லூப்குள்ளே வருது. இப்போது ரைட்டோட வேல்யூ லெஸ் தென் எஸ் டாட் லென்த் இருக்கான்னு பார்க்குது. அப்படி இருக்கும்போது ரைட்டில் வந்து எனக்கு என்னவா இருக்குது, 0ன்னு இருக்குது. எஸ்ஸில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது. கண்டிப்பாக இதோட சின்னதாக தான் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கும்போது இந்த லாஜிக்குள்ளே எனக்கு வருமா. லாஜிக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஆறுங்கிற கேரக்டரில் நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா எஸ் டாட் கேரட் ரைட்டு. இப்போது ரைட்டில் எனக்கு 0 இருக்குது. எஸ் டாட் கேரட் ரைட்டு பார்க்கும்போது ஆரில் வந்து எனக்கு ஏங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். அதாவது ஏங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ ஆரில் எனக்கு ஏங்கிற வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வருது. இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது நீடடில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர் இப்போது ஃப்ரீக்வன்சியில் ஆல்ரெடி ஏபிசியில் வந்து 1 இருக்குது. இப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆருங்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏன்னு வருமா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ வந்து அதாவது இந்த பார்ட் வந்து 0 விட 1 அதிகமாக இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம், 0 விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா நீடடில் 1 மைனஸ் பண்ணிடுறேன். நீடடில் ஆல்ரெடி 3 இருக்குது. 3 மைனஸ் 1 2ன்னு மாறிடுமா. ஓகேவா. ஸோ இப்போ நீடட் வந்து எனக்கு 2ன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆரோட வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆரில் எனக்கு என்னவா இருக்கும், அதாவது ஏல வேல்யூ 1ன்னு இருக்கும். இந்த நீடடில் 1 மைனஸ் பண்ண உடனேயே இந்த ஏலையும் 1 மைனஸ் பண்ணிடுறேன். 1 மைனஸ் 1 0ன்னு ஆயிருமா. ஸோ இந்த 0ங்கிற வேல்யூ தான் இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏல இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரைட்டோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இப்போது நான் செக் பண்ணுறேன் இந்த கண்டிஷனுக்குள்ளே, அதாவது நீடட் வந்து டபுள் ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. ஸோ அப்போ எனக்கு நீடடில் 2ங்கிற வேல்யூ இருக்கா, இப்போ 0 ஆகலை. அப்போது இந்த இஃப் வைல் லூப்குள்ளேயே வராது. ஸோ அகெயின் எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா இந்த வைல் லூப் தான் மறுபடியும் நடக்கும். அதாவது இந்த செக்கிங் பார்ட் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்ம வெளில தான் எழுதியிருக்கோமா. ஸோ அதனால் இந்த செக்கிங் பார்ட் தான் நடக்கும். மறுபடியும் செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன், ரைட்டோட வேல்யூ லெஸ் தென் எஸ் டாட் லென்த்தான்னு பார்க்குறேன். ஆமாம், லெஸ் தென் எஸ் டாட் லென்த்து. அப்போது ஆறுங்கிற கேரக்டரில் ரைட்டோட வேல்யூவை இங்கே நம்ம ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இன்க்ரீஸ் பண்ண உடனே இது 1ன்னு மாறிடுமா. ஸோ 1ல் இப்போ எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த வேல்யூவை நான் எடுத்து செக் பண்ணணும். இப்போ ரைட்டில் 1ல் எனக்கு என்ன இருக்கும், டிங்கிற கேரக்டர் இருக்குமா. ஸோ இந்த டிங்கிற கேரக்டரை ஆரில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா. டியில் ஆறுங்கிறது எனக்கு இப்போது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆறுங்கிறது ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரீக்வன்சி ஆஃப் டி கிரேட்டர் தென் 0வான்னு பார்க்குறேன். எனக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியே இல்லை. ஸோ அப்போ இந்த நீடட் லாஜிக் பற்றி நான் கவலையப்பட தேவையில்லை. இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆரை வந்து நான் மைனஸும் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இது உள்ளே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால் இதை மைனஸ் பண்ண போகிறதில்ல. நான் ரைட்டை வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரைட்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆகும்போது ஓக்கு வந்துடுமா. ஸோ சேம் ஓ வரும். அதே மாதிரியே இங்கே ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. ரைட்டோட கேரக்டர் மட்டும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அது இன்க்ரீஸ் ஆயிருமா. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டியும் ப்ரெசென்ட் ஆகலை, இந்த ஓவும் ப்ரெசென்ட் ஆகலை. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரும் அடுத்ததுன்னா அடுத்த கேரக்டர் வருமா. அடுத்த கேரக்டர் எனக்கு என்னது, பிங்கிறதா. ஸோ இந்த பிங்கிறது இங்கே வரும்போது 0 1 2 3ங்கிற கேரக்டர் வந்து ரைட்டில் வந்துருக்குமா. ஸோ ரைட்டில் வந்து எனக்கு 3ன்னு ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் எனக்கு லெஃப்ட்டு வந்து 0வாக தான் இருக்குது. நான் இங்கே லெஃப்ட்டில் எதுவுமே கை வைக்கல பார்த்துக்கோங்க. லெஃப்ட் வந்து எனக்கு 0வாகவே தான் இருக்குது. ரைட்டோட வேல்யூ மட்டும் தான் நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். இப்போது வரைக்கும் எனக்கு நீடட் வந்து சேம் 2வாக தான் இருக்குது. இப்போ இந்த பிங்கிற கேரக்டர் வந்தோடனே மறுபடியும் ஃப்ரீக்வன்சியில் செக் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சியில் செக் பண்ணும்போதே இந்த 0 விட இது அதிகமாக இருக்கா, பியோட லென்த். ஆமாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நீடடில் ஒன்று மைனஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியே இங்கேயும் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுவும் மைனஸ் ஆயிடுது. இப்போ எனக்கு இந்த கேரக்டரும் கிடச்சிருச்சு. இப்போது ஏலேருந்து பி வரையும் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு
நீடட் மறுபடியும் 0வா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதாவது ரைட்டோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இது 4ஆக மாறிடுமா? ஸோ 4ஆக மாறினதுக்கப்புறமா மறுபடியும் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு இப்போயும் அது 0வா இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை. ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அடுத்த கேரக்டர் மூவ் ஆயிருமா? ஸோ அடுத்த இந்த லாஜிக் வந்து ஒர்க்கே ஆகாது. அடுத்து மறுபடியும் மூவ் ஆகும்போது அகெயின் சேம் அதே மாதிரியே ரைட் வந்து எஸோட லென்த்தை விட சின்னதாக இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அப்படி பார்த்துட்டே வரும்போது பி முடிஞ்சிடும், அடுத்து முடிஞ்சிடும், அடுத்து சிங்கிறது வந்துடுமா? இப்போ இந்த சிங்கிறது வரும்போது லென்த் எனக்கு ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 1 2 3 4 5ன்னு மாறிடும். எனக்கு ஆரோட கேரக்டரோட இது வந்து 5ன்னு மாறிடும். எனக்கு இந்த 6ங்கிற கேரக்டரில் சிங்கிறது வந்துடுமா? ஸோ எனக்கு சிங்கிறது இங்கே ப்ரெசென்ட் ஆயிடுது. சிங்கிறது ப்ரெசென்ட் ஆகும்போது இந்த லாஜிக் எல்லாமே ஒர்க் ஆகுமா? ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கப்புறமா நீடடை வந்து ஒன்று மைனஸ் பண்ணி 0 வைக்கிறோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேல்யூவை சியும் ஒன்று மைனஸ் பண்ணி 0 வைக்கிறோம். அடுத்து ரைட்டோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுமா? ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது இது எனக்கு வந்து 6ஆக மாறிடும். இந்த லாஜிக்கெல்லாம் ஒர்க் ஆனதுக்கப்புறமா இப்போது தான் நமக்கு லாஜிக் ஆரம்பிக்குது. பேலன்ஸ் உள்ளது இந்த பார்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போது தான் எனக்கு நீடட் வந்து 0வாக மாறுதா? ஸோ எனக்கு நீடட் 0வாக மாறுனா நான் என்ன பண்ணணும்? ஒரு லென்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அதாவது இப்போ எனக்கு ரைட்டில் எனக்கு என்ன இருக்குது? 6ன்னு இருக்கா? ஸோ 6 மைனஸ் 0. இஃப் 6 மைனஸ் 0 மினிமம் லென்த்தை விட சின்னதாக இருந்துச்சுன்னா மினிமம் லென்த்தில் அதை அப்டேட் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். மினிமம் லென்த்னா என்ன அப்படின்னா இந்த லென்த்து தான் வந்து நம்மளோட மினிமம் லென்த்தா? ஓகே, நான் இதை அப்படியே மேலே கொண்டு போயிடறேன். மினிமம் லென்த் வந்து இதுவா? ஆல்ரெடி எனக்கு இன்டிஜரோட மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஆனால் லெஃப்ட்டு மைனஸ் அதாவது ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்டேட் பண்ணிக்கன்னு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது எனக்கு 6ன்னு அப்டேட் ஆயிரும். 6 மைனஸ் 0 6ன்னு இது அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறமா மினிமம் ஸ்டார்ட்னு எனக்கு ஒன்று இருக்குல்ல, அதில் லெஃப்ட்டோட என்ன வேல்யூ இருக்கோ அது போட்டுக்கிறேன். மினிமம் ஸ்டார்ட்டில் ஆல்ரெடி 0 தான் இருக்குது. இப்போ எனக்கு லெஃப்ட்லேயுமே 0 தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் கேர் ஆஃப் எல். இப்போ தான் எல் வருது. எல்லில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் கேர் அட்டு லெஃப்ட் போடுறேன். அதாவது எஸ்ல எனக்கு ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதில் லெஃப்ட்டோட வேல்யூ எடுன்னு சொல்கிறேன். அகெயின் நமக்கு என்ன எடுக்கும்? இது ஏங்கிற கேரக்டர் தானே எடுக்கும். ஏன் அப்படின்னா எல்லில் அதாவது லெஃப்ட்டில் வந்து எனக்கு 0 தான் இருக்குது. ஸோ இதில் ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் எடுக்க போகுது. இந்த கேரக்டரை எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க சொல்கிறேன். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எல் வந்து ஆல்ரெடி 0வாக இருக்கா? ஸோ அது இப்போ மறுபடியும் 1ஆக மாறிடும். 1ஆக மாறிடுச்சா? 1ஆக மாறினதுக்கு அப்புறமா அதே இந்த லாஜிக் மாறினதுக்கு அப்புறமா மறுபடியும் லெஃப்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட்டோட வேல்யூவை 1ஆக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ரெடி எனக்கு 0லேருந்து செக் ஆகிட்டு இருந்துச்சு, ஏலேருந்து செக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு செக் பண்ணும்போது டிலேருந்து தான் செக் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒயில் என்ன எழுதியிருக்கோம்? நீடட் வந்து 0வாக இருக்கும்போது மட்டும்தானே இது ஒர்க் ஆகணும். ஸோ இந்த லாஜிக் எல்லாம் ஒர்க் ஆகி முடிச்சோன்னே மறுபடியும் பார்க்கும் நீடட் வந்து 0வான்னு பார்க்கும். நம்ம வந்து இங்கே நீடடோட வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணோன்னே இந்த நீடடோட வேல்யூ 1ன்னு மாறிடுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவாகும்? மறுபடியும் இந்த சேம் லாஜிக் செக் பண்ண ஆரம்பிக்கும். எங்கேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கும்? ஃபஸ்ட்டு ஏலேருந்து செக் பண்ணது இப்போது டிலேருந்து செக் பண்ணோம். அப்போது டிலேருந்து பி இ சி ஓ டி இ பி மறுபடியும் ஏ வரையும் வரும். ஏன் அப்படின்னா ஏங்கிற கேரக்டர் இந்த இடையில எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் இது மறுபடியும் செக் பண்ணிட்டு வரோம். ஏ ஃபைன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகும்? சேம் அதே மாதிரியே நான் எல்லா கேரக்டரையும் ஃபைன் பண்ணிட்டேன், எனக்கு நீடட் கவுண்ட் 0 ஆயிடுச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ 0 ஆயிட்டுன்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் நம்மளால் என்ன பண்ணுவார்? மினிமம் லென்த் தான் பார்க்கும். ஆல்ரெடி நமக்கு 6 இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எனக்கு என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வந்து 6 விட சின்ன நம்பரா? இல்லை. ஸோ அப்போ வந்து எனக்கு மினிமம் லென்த் இந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த லாஜிக் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து இஃப்குள்ளே இல்லை. ஸோ மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டரை லெஃப்ட்டில் உள்ள ஸ்டோர் ஆகிடும். இப்போ லெஃப்ட்டில் எனக்கு டீன் இருக்குமா? ஸோ இந்த டீங்கிற கேரக்டர் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிரும். இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இதோட லென்த் வந்து கிரேட்டர் தானே இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நீடடு இல்லை. அப்போது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிங்கிற கேரக்டரே நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த நீடட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே நேரத்தில் லெஃப்ட்டு வந்து ஒன்று ப்ளஸ் ஆகிட்டே போயிடும், அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஸோ சேம் இதே லாஜிக்கை நம்ம ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பிஇசிஓடி இது எல்லாமே போயிடும், இ வரையும் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த பிஏஎன்சிங்கிறது மினிமம் லென்த்தா? ஸோ இந்த மினிமம் லென்த்தாக இது வர்றப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி மினிமம் லென்த் வந்து நமக்கு இங்கே அப்டேட் ஆயிரும்.
மினிமம் என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகணுங்கிறதும் இங்கே அப்டேட் ஆயிரும். ஏன் அப்படின்னா மினிமம் ஸ்டார்ட்டில் நான் லெஃப்ட்டோட வேல்யூ இங்கே போட்டே வரேன்ல, இப்போ எனக்கு இங்கே லெஃப்ட்டில் 1 இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் இந்த லாஜிக் செக் ஆகும்போது எனக்கு இங்கே மினிமம் லென்த்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு வந்துடும். ஸோ மினிமம் லென்த்தில் வந்து எனக்கு இங்கே 9ன்னு வந்துடும். இந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த கடைசி வரையும் போ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த லாஜிக் படி இது ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் ஆகிட்டே வரும்போது மினிமம் லென்த்து, அதாவது மினிமம் ஸ்டார்ட் வந்து லெஃப்ட்டில் 9ல் ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்ட்ரிங்கோட கடைசி வரையும் போயிடும். இந்த மினிமம் லென்த்தோட சைஸ் வந்து 4ன்னு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் கான்செப்ட் படி பார்க்கும்போது மினிமம் ஸ்டார்ட் எங்கே 9ல் ஸ்டார்ட் ஆகுதா, 9ல் ஸ்டார்ட் ஆகி மினிமம் லென்த் வரையும் போகும். ஸோ மினிமம் ஸ்டார்ட் 9 ப்ளஸ் மினிமம் லென்த் எவ்வளவு 4 13. அப்போது 9ல் ஸ்டார்ட் ஆகி 13ங்கிறப்போ பிஏஎன்சி இது வந்து வந்துடும். இதில் எல்லா கேரக்டரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரெசென்ட் ஆகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ரிட்டன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இன்னொரு தடவை வேணா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து அதில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே 2 கேர் அரேன் மட்டும் போட்டேன், எந்த இதுன்னு எடுக்கல. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது, லைன் நம்பர் 9. எங்கேருந்து எந்த ஸ்ட்ரிங்கில் டீங்கிற ஸ்ட்ரிங்கா? ஸோ டி டாட் 2 கேர் அரே. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதை வந்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.